அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிரடி காட்டியுள்ளார். அதிமுக உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக மனம் திறந்து பேச உள்ளதாக செங்கோட்டையன் அறிவித்த நாளிலிருந்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவி வந்தது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், வரும் தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற வேண்டுமென்றால் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றார். தேர்தல் தோல்விகளுக்கு பின் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து வலியுறுத்தியதாக செங்கோட்டையன் விளக்கமளித்தார். தேர்தல்களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை. கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் SP வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. இது எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தங்களை கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதாகவும், ஆனால் இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுப்பதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். வெளியே சென்றவர்களுக்கு சென்றவர்கள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையிலேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15க்குள் ஒருங்கிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்தார். இதை எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை என்றால் ஒருமித்த கருத்து உள்ளவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணிகளை மேற்கொள்வோம் என்று அதிரடியாக கூறினார். விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மலையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் என்றும், யாரை இணைக்க வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமியே முடிவு செய்யலாம் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.